ஹலோ மை டியர்ஸ், எல்லாருக்கும் ஒரு சூப்பரான குட் மார்னிங். கிளைமேட் வேறு செம்மையாக இருக்குது. ஸோ இந்த சூப்பரான ஒரு கிளைமேட்டில் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும்னு எனக்கு தோணுது. அது என்னன்னா மை டியர்ஸ், ஒரு ஊரில் ஒருத்தர் ஆடு வச்சுருந்தாராம். ஒரு ஆடு தான், அவருக்குன்னு வீட்டில் யாருமே இல்லை, அவருக்குன்னு இருந்தது அந்த ஒரு ஆடு தான். தினமும் காலையில் எழுந்ததும் அந்த ஆட்டு கூட பேசுவாராம். மறுபடியும் நைட்டு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டு கூட பேசிட்டு தான் தூங்குவாராம். ஏன்னா அவருக்குன்னு யாரும் இல்லை இல்லையா. ஸோ அந்த ஆடு மட்டும்தான் அவருக்கு ஒரே ஒரு பார்ட்னராக அந்த வீட்டில் இருந்தது. அந்த ஆட்டு மேலே அவருக்கு ரொம்ப பாசமாக. அப்படி இருந்தப்போ ஒரு நாள் தூங்கி எழுந்து அந்த ஆடுகிட்ட பேசலான்னு அவர் போகிறாரு. பட் அந்த ஆட்டை அங்கே காங்கலை. அவருக்கு ஒரே ஷாக்கு, என்னடா நம்ம ஆடை காணமே, நமக்குன்னு இருந்தது இவன் ஒருத்தன் தானே, அவனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. அதிர்ச்சி ஆகிடுறாரு. அதிர்ச்சி ஆகி பயங்கரமாக அழுகிறாரு, செய்கிறாரு. நமக்குன்னு இருந்தது அவன் ஒருத்தன் தானே, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாரு. அழுதுட்டு அவர் டக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, யார் நம்ம ஆட்டை திருடி இருப்பாங்க, நமக்குன்னு இருந்தது இவன் ஒருத்தவன், அவனையும் திருடிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யார் அவன் திருடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த திருடனை பற்றி யோசிக்கும் போது அவன் மேலே கோபம் வருது. எவ்வளோ தைரியம் தான் அவன் என்னோட ஆட்டை திருடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் வருது. அந்த கோபம்ன்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த திருடனும் கையில் கிடைக்கல, அவரோட ஆடும் கிடைக்கல. ஸோ நாளுக்கு நாள் அவரோட ஆட்டு மேலே இருந்த பாசம்ன்றது குறைஞ்சி அந்த திருடன் மேலே இருந்த கோபம் அப்படின்றது பயங்கர அதிகமாகிடுது. பயங்கரமாக ரொம்ப எப்படின்னா அவனை கண்டுபிடிச்சி அவனை கொன்னே ஆகணும், என் ஆட்டை என்ன தைரியம் தான் அவன் திருடி இருப்பான் அப்படின்ற மாதிரி இந்த ஆரம்ப காலத்தில் அவன் மேலே இருந்த கோபம்ன்றது வன்மம், விரோதம், இந்த மாதிரியான ஒரு 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 மோசமான ஒரு மனநிலைக்கு அவரை கொண்டு போய் விட்டுருது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பல மாதங்கள் கழித்து கடவுள் அந்த ஆட்டுக்காரர் முன்னாடி வராரு. கடவுள் அவருக்கு, உனக்கு 2 வரம் கொடுக்குறேன் நான், அதில் ஏதாவது ஒன்று தான் நீ சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வேணும்னா உன்னோட ஆட்டை உனக்கு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், இல்லாட்டி அந்த ஆட்டை திருடனவுன்னா நான் உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க மை டியர் வியூவர்ஸ்? அந்த ஆட்டுக்காரு நம்மளா இருந்தால் என்ன கேட்போம்? நமக்கு ஆட்டு மேலே தான் ரொம்ப பாசம், ஸோ ஆடு வேணும் எனக்கு அப்படின்னு தானே கேட்டிருப்போம். பட் அந்த ஆட்டுக்காரர் என்ன பண்ணிடுறாரு, அவர் இத்தனை நாளாக அந்த திருடனையே நினச்சி அவன் மேலே கோவப்பட்டு இருந்தவருக்கு அந்த ஆடை மறந்து அந்த திருடனை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவரோட மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ஆட்டை திருடனவனை கண்ணு முன்னாடி காட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டு திருடனை கேட்டுடுறாரு. உடனே கடவுளும் அந்த ஆடை யாரை திருடினாங்களோ அவங்கள கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது. பார்த்தா அது ஒரு 4 அடி ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு புலி, 6 அடி ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு புலி. அந்த புலி வந்ததும் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அஃப்கோர்ஸ் அந்த புலி வந்ததும் அந்த ஆட்டுக்காரையும் அடித்து சாப்பிட்ருது. ஸோ இதுதான் மை டியர் வியூவர்ஸ். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு ஒருத்தர் மேலே கோபம் இருக்குது, நமக்கு ஒருத்தர் பிடிக்கல, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஏதோ நமக்கு ஒரு தீங்கு பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னா அவங்கள அந்த இடத்துலையே திட்டிடுங்க, முடிஞ்சால் அடிச்சிடுங்க, ரொம்ப உரிமையானவங்கன்னா அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு அந்த கோபத்தை அங்கேயே மறந்துடணும். நமக்கு ஏற்பட்ட வழி அவங்களுக்கும் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா கடைசியில் அது உங்களோட வாழ்க்கையை தான் ரூயின் பண்ணும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஸ்கூலில் எப்பயோ நடந்த ஒரு சண்டையாக இருக்கும், பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது யாரு கூடயோ நடந்த ஒரு சண்டையாக இருக்கும். அந்த சண்டையில் என்ன நடந்துச்சுன்னு கூட ஞாபகம் இருக்காது. பட் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இப்போ வரைக்குமே இருக்கும். எப்படி அவங்க நமக்கு பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனை அது மட்டும் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நமக்கு க்ளோஸ் ஆனவங்க அவங்க எப்படி நமக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம்ன்றது நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அவங்க நமக்கு எப்பவுமே தீங்கே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்க கூட பழகிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது அவங்க நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது. அப்போது அந்த கோபம் அப்படின்றது அது அப்படியே வன்மமாக மாறி அவங்கள பழி வாங்கணுன்ற ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுரும். இன்னொன்று, நமக்கு ஒருத்தங்க தீங்கு பண்ணுறாங்க, அவங்க மேலே நமக்கு கோபம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு க்ளோஸான ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அவங்க மேலே கோவப்பட மாட்டோம். ஓகே ப்ரோ, ஓகே பரவாயில்ல, தெரியாமல் தான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவோம். பட் நமக்கு க்ளோஸானவங்க, நம்மளோட நண்பன், நம்மளோட காதலி, இல்லை நம்ம சொந்தக்காரங்க, இப்படி நமக்கு யாராவது தீங்கு பண்ணும்போது தான் நமக்கு கோபம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகும் இல்லையா? பிகாஸ் ஏன்னா அவங்க நமக்கு எந்த தீங்கும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் அவங்க நமக்கு தீங்கு பண்ணுறதா நமக்கு கோபம் வன்மம்ன்றது அதிகமாகும். ஸோ ரோட்டில் யாரோ ஒருத்தர் நமக்கு தப்பு பண்ணுறாங்க, அதையே நம்ம மன்னிச்சு விட்டோம் அப்படின்னா, நமக்கு க்ளோஸ் ஆனவங்க தப்பு பண்ணுறாங்க, நமக்கு ஒரு தீங்கு விளைவிக்கிறாங்க அப்படின்னா அதையே மன்னிச்சு விடக்கூடாது.
இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மை டியர் வியூவர்ஸ். ஏன்னா ஒருத்தவங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல உங்கள் மேலே இருந்த பாசம்ன்றது அவங்களுக்கு போயிட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக மாறிடுவாங்க. ஸோ மன்னிச்சிடுங்க, அவங்கள மன்னிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. உங்களோட லைஃப்பையும் நீங்கள் ரூயின் பண்ணாமல் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணலாம். அண்ட் வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணலாம், உருப்படியான வேலைகள் ஏதாவது பண்ணலாம். அண்ட் இதுதான் மை டியர் வியூவர்ஸ் எங்கள் ஊர். ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ். ஓகே மை டியர் வியூவர்ஸ், மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.